எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, கோயம்புத்தூரில் 10 வயசு பெண் குழந்தைய பக்கத்து வீடுக்கார பையன் ஒருத்தன் மிட்டாய் வாங்கி தரதா சொல்லிவிட்டு வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போய் ரேப் பண்ணி அந்த குழந்தைய அடித்தே கொலை பண்ணியிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. உடனே திமுக சார்பில் இது வரைக்கும் 30 பாலியல் கொலை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடுமையான விமர்சனங்களை விஜய் அவருடைய அரசு மேலே வைக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, விமர்சனம் வைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தைய, ஒரு பெண் குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம விமர்சனங்கள் பண்ணுறதுக்கு உண்டான அந்த விஷயத்தை பார்க்குறத விட அதை தடுக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவதுங்க, திமுக ஆட்சியில் காவல்துறைக்கு அதிகாரங்களை கொடுக்காம எல்லாமே ரவுடி பசங்கள்கிட்டையும் அரசியல்வாதிகள்கிட்டையும், அது திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் அமைச்சர்கள்ட்டையும் அதிகாரத்தை கொடுத்துட்டு எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட காவல் நிலையம் கூட காவல் நிலையமாக கிடையாது. காவல் நிலையம் எப்படி இருந்துச்சுன்னா, திமுககாரங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய இடமாத்த காவல் நிலையம் இருந்துச்சே தவிர ஒரு சரியான அந்த அதிகாரம்னு ஒன்று இருக்குல்ல. காவல்துறையிட்ட நீங்கள் ஒரு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா தானே காவல்துறை அதிகாரிகள் அதை சிறப்புமாக பண்ணுவாங்க. அந்த காவல்துறையிட்ட அந்த அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு எல்லாமே கட்சியில் இருக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை நான் என்னடா இவன் திமுக ஆட்சி காலத்தில் காவல்துறையை பற்றி தப்பாக சொல்கிறாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் காவல்துறையை பற்றி தப்பாக சொல்லலை, திமுக ஆட்சியை பற்றி தான் நான் இப்போ சொல்கிறேன். நான் இது உண்மையாக இல்லையாங்கிறத சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள்கிட்டையாக இருக்கட்டும், பொதுமக்கள்கிட்டே நீங்கள் கேளுங்க. பொதுமக்கள் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து, அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கூட அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் கூட இருக்கிறவங்க மேக்ஸிமம் யாராக இருப்பாங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் தான் இருப்பாங்க. யார் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதோ அந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டியோட அவங்க தெரிஞ்சவங்க அரசியல்வாதிகள் தான் ஏற்கனவே முன்னாடி போய் போலீஸ்கிட்ட பேசிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்தாங்கன்னா இவங்க இதை பேசுங்க அதை பேசுங்க அப்படின்னு. அப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடாமல் திமுக பார்த்துச்சு. அப்போ திமுகவோட ஆட்சி காலத்தில் இந்த குற்றங்கள் எல்லாமே, பாலியல் கொலையாக இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், திருட்டாக இருக்கட்டும், கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏகப்பட்ட அதிகமான பேர் பாலியல் கொலை நடந்த ஒரு ஆட்சினா திமுக ஆட்சியாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உடனே இன்றைக்கி நடந்த விஷயங்கள் வரவேற்கத்தக்க விஷயம் கிடையாதுங்க. மிக கொடுமையான விஷயம், வெக்கப்பட வேண்டிய விஷயம். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஜென்மங்கள், அரக்கன்கள், 10 வயசு குழந்தைய கூட பார்க்காம ரேப் பண்ணி கொள்ளக்கூடிய அரக்கன்களை, காம கொடூரங்களை என்ன பண்ணணும்னா அவனுக்கு தண்டனை நீதிமன்றம் மூலமாக கொடுக்கவே கூடாதுங்கிறேன் நான். அப்படி நீதிமன்றம் மூலமாக கொடுக்குற மாதிரி இருந்தால் அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணுங்கிறேன், தூக்கு தண்டனை கொடுக்கணும். இல்லைனா அவனை சுட்டு கொல்லணுங்கிறேன் நான். பொது வழியில் நிற்க வச்சோ இது அவனை சுட்டு கொல்லணும். இதுக்கு என்ன கேட்டால், ஒரு தனி மனிதனாக என்னுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். 10 வயசு பொண்ணுகளை குழந்தைகளை பெண் குழந்தைகளை ரேப் பண்ணி கொலை பண்ணுறவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் சிம்பிள் வேறு எதுவுமே இல்லை. அது நான் தப்பு பண்ணாலும் சரி, இல்லை என்னை சார்ந்தவங்க தப்பு பண்ணாலும் சரி, யாராக இருக்கட்டும். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், மரண தண்டனை இதை மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர வேறு எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பெண் குழந்தைகளை ரேப் பண்ணி கொலை பண்ணுறவனை அவனுக்கு ஒருத்தருக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுத்து பாருங்கள், அடுத்தடுத்த இளைஞர்கள் தப்பு பண்ணக்கூடிய இளைஞர்கள் திருந்துவாங்க. இந்த மாதிரி காம கொடூரர்கள், அரக்கன்கள் சொல்லுவாங்க, வெறி பிடிச்ச அலையிறானுங்கள, சின்ன குழந்தை கேவலமாக இருக்குதுங்க. அதை பேசி அதை கேவலமாக இருக்கிறத தாண்டி ரொம்ப ஆத்திரமாக வருது, வேதனையாகவும் இருக்குது. அதை பற்றி பேசுகிறதுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வாய் கூச்சமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அநியாயத்தோட உச்சந்தான் அது.
இது எல்லாமே திமுக ஆட்சியில் வந்து அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு தவிர விஜய் அவர்களுடைய ஆட்சியில் நடக்கலை. விஜய் அவர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே, விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து இப்போ முதலமைச்சராகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாள் தான் இருக்கும். இந்த 13 நாட்களில் அவர் வந்த பிற்பாடு என்னென்ன நடவடிக்கைகளை வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கணும். விஜய் அவர்கள் வந்து வந்தோடனே வந்து பெண்களுக்கு உண்டான என்னென்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பழைய காவல்துறை அதிகாரிகள் என்ன யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து பணியை மாற்றிட்டாங்க. வேறு புது காவல்துறை அதிகாரிகள் போட்டுக்கிறாங்க. அதிகாரிகள் போட்ட ஏற்பாடுமே ஆதவர்ஜனா அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காவல்துறை விஷயத்தில் காவலர்கள் விஷயத்தில் அரசியலோட ஈடுபாடு இருக்காது, தாவேக அரசோட ஈடுபாடு இருக்கவே இருக்காது. யாராக இருந்தாலுமே வந்து பாரபட்சமின்றி வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே தயவு செஞ்சு சட்ட விரோத நடவடிக்கைகளை வந்து நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. அதுதான் என்ன சொன்னாங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சியில் இருக்குதுங்க அப்படிங்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க வந்து எந்த ஒரு தவறான விஷயத்தையும் வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக சொல்லிட்டாங்க. காவல்துறைக்கு வந்து முழு சுதந்திரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் வந்து காவல்துறை அவங்க விஷயத்தில் அரசியல் ஈடுபாடு இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத அன்றைக்கே ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க. அதைத்தான் நானும் வந்து பதிவு செய்ய வந்து விரும்புகிறேன். நான் அதைத்தான் பதிவு பண்ணியிருக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் திமுகவோட ஃப்ளோட் அதே ரன்னிங்கில் வந்து இப்போ எல்லாம் ஆகிட்டு இருக்குதுங்க. ஆனால் வந்து இது விஜய் அவர்கள் வந்து அதுக்குண்டான நடவடிக்கை எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது வரக்கூடிய காலகட்டத்தில் தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படும். இந்த மாதிரி குற்றவாளிகளை வந்து சுட்டு கொல்லணுங்கிற என்னுடைய கருத்தை அதை நான் சொல்கிறேன். குற்றவாளிகளை சுட்டு கொல்லணும், இல்லைன்னா தூக்கு தண்டனை கொடுக்கணும். இவங்களெல்லாம் வந்து வெளியில் நடமாட விடக்கூடாது. இவங்களாம் ஜாமீன் வந்து கொடுக்கக்கூடாது. போக்சோ வந்து நீங்கள் வந்து போக்சோ வந்து போகிறீங்க, போக்சோ வழக்கு பதிவு பண்ணி உள்ளே ஜெயிலில் போடுறீங்க. அவனுக்கு ஜெயிலில் போட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை பராமரித்து அவனை ஏன் அப்படி வைக்கணும்னு கேட்குறேன் நான். இவனுக்கு தண்டனையே வந்து என்னென்னா மரண தண்டனை தான் கொடுக்கணும். மரண தண்டனைங்கிறது தான் இவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு பெண் குழந்தைகள் கூட பார்க்காம 10 வயசு குழந்தைங்க, 2 வயசு குழந்தைகளை இந்த மாதிரி அந்த பெண் குழந்தைகளை வந்து நான் யோசிச்சு பாருங்களேன். நமக்குலாம் வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை வந்து அப்படி இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இப்போ இதே வந்து அவன் வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணானுங்களே, அவனு வீட்டில் ஒரு பெண் குழந்தை வந்து இருக்காதா? ஒருவேளை அவன் வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் இவன் இப்படி தான் வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணியிருப்பானா? அப்போ யாரோ ஒரு பெண் குழந்தை யார் வீட்டோட ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான செயலில் வந்து ஈடுபடுறானுங்க. நான் என்ன சொல்கிறேன் மக்களே, இன்னொரு விஷயம், தயவு செஞ்சு இந்த பதிவை வந்து கொஞ்சம் கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. நான் ரொம்ப அக்கறைப்பட்டு சமுதாயத்து மேலே அக்கறைப்பட்டு தான் நான் பேசுகிறேன். சட்டங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சட்டம் வந்து தப்பு வந்து நடக்காததை வந்து நடக்காமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய கடமை என்னென்னு கேட்டிங்கன்னா, பெற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், தாய் தந்தையர்களுக்கு சொல்கிறேன், சம்மந்தப்பட்ட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, அந்த பெண் குழந்தை வந்து யாரு கூட விளையாடுறாங்க, யாரு கூட பேசுகிறாங்க, யார் கூட நெருக்கமாக இருக்கிறாங்க, கேஷுவலாக பழகுறாங்க அப்படிங்கிறதுலாம் தயவு செஞ்சு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். யாரையும் வந்து இவன் நல்லவன் அவன் நல்லவன் சொல்லிட்டு பெண் குழந்தைகளை வந்து தயவு செஞ்சு வந்து எந்த ஒரு ஆம்பளைகள்ட்டையும் சரி, அது நம்ம சொந்தக்காரனாக இருக்கட்டும், இல்லை வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்து பெண் குழந்தைகளை நெருக்கமாக வந்து பழக சொல்லி விடாதீங்க. பெண் குழந்தைகளை வந்து வாட்ச் பண்ணுங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுடைய பங்கு வந்து நம்மளுடைய பொறுப்பு வந்து அதிகமாக இருக்குது. நம்ம யாரை இவன் நல்லவன் நம்ம நம்பி வந்து கேஷுவலாக விட்டுட்டு போகும்போது தான் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னே தெரியாது. இவன் நல்லவன் அவன் கெட்டவன் சொல்லி யாரையும் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவனுங்களுடைய அந்த எண்ணம் அந்த டயத்தில் வரக்கூடிய அந்த உணர்வுகள் தான், அந்த டயத்தில் வரக்கூடியது தான் வந்து எல்லாத்தையும் மாற்றி விடுது, சூழ்நிலை தான் மாற்றுது. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நம்ம வந்து நீங்கள் குழந்தைகளை எங்கள் வீட்டிலே சரி நான் சொல்கிறேன், நான் எங்கள் வீட்டில் இருக்கட்டும், மற்றவங்க வீட்டிலையாக இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்கட்டும், நான் எங்கே இருந்தாலும் இப்போ பொதுவான கருத்தை நான் சொல்கிறேன். பெண் குழந்தைகளை வந்து விளையாட விடும்போது தயவு செஞ்சு வந்து ரொம்ப வாட்ச் பண்ணுங்கள், கேர் பண்ணுங்கள். அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து எல்லாமே நல்லது சொல்லிக் கொடுங்க. இப்போவே சொன்னீங்கன்னா மட்டும்தான் வந்து சொந்தக்காரனை கூட வந்து பெண் குழந்தைகள் வந்து நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ விஷயத்தை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். இவன் நல்லவன் இவன் கெட்டவன் சொல்லி யாரை வந்து நம்ம யூகிக்க முடியும்? இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தானே வந்து ஐயோ என்னடா இவன்ட்டு வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி நான் விட்டு பழக வச்சுமே, சின்ன குழந்தைய போய் ரேப் பண்ணுவானே வந்து யாராச்சும் வந்து நம்ம எதிர்பார்க்குறோமா? ஆனால் எப்பேற்பட்ட கொடுமைகள் வந்து நடக்குது பாருங்களேன். அப்போ அந்த டயத்தில் அவனுக்கு மனசில் வந்து தோணக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள் தான், தீய எண்ணங்கள் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து பண்ண வச்சிருது. அதனால் அந்த எண்ணத்துக்கு கூட வந்து நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். பெண் குழந்தைகளை தயவு செஞ்சு வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வந்து எங்களுடைய ஹார்ட் பீட் யூடியூப் சேனல் சார்பாக வந்து நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து
தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தான் பெண்கள் பாதுகாப்புக்கு உண்டான எல்லா பணிகளையும் வந்து தீவிரமாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தீவிரம் காட்டக்கூடிய நடவடிக்கைகள் வந்து குறையவே இல்லை. நேற்று கூட வந்து இந்த சம்பவம் நடந்து 24 மணி நேரத்தில் அவன் யார் என்னங்கிறத வந்து அவனை டோட்டலாக வந்து அவங்க கண்டுபிடிச்சி அவனை வந்து எல்லாமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனி அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு எப்பேற்பட்ட கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத அரசு முடிவு பண்ணட்டும். எங்களுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மிருக ஜென்மத்துக்கு, இந்த மாதிரியான ஒரு காமவெறி பிடிச்ச அந்த நாய்களுக்கு, அரக்கணுகளுக்கு மரண தண்டனை கொடுக்குறங்கிறது எங்களுடைய வந்து கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணினாங்க. நம்ம ஏற்கனவே திமுக ஆட்சியில் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணினாங்க. அதுக்கப்புறமா வந்து முதலமைச்சர் வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு 2 டேஸாக வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்கள என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மாறிச்சு இல்லையா? திமுக வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றாமல் திமுக அரசை வந்து மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்லலாம், புது அரசு வந்து அமைஞ்சிருக்குது. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து பதவி ஏற்றிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏன் போராட்டம் பண்ணுறீங்க? முக்கியமாக அவங்க ஆட்கள்லாம் போய் விஜய் அவர்களை தலைமைச் செயலகத்தில் போய் நீங்கள் சந்திக்க வேண்டியது தானே. சந்தித்து உங்களுடைய குறைகள் என்னங்கிறது ஏற்கனவே அவரும் வந்து நீங்கள் எதுக்காக போராட்டம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விஜய் அவர்களும் வந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஆதவர்ஜுன் அவர்களாக இருக்கட்டும், அமைச்சர் ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போ என்னென்ன பிரச்சனைக்காக வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் நேராக போய்ட்டு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களை வந்து சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு சில நாட்கள் வந்து டைம் எடுத்துகிட்டு இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அதிகாரிகிட்ட எல்லாமே கலந்தாய்வு பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான கோரிக்கைகளை வந்து நிறைவேற்ற போகிறாங்க. ஆனால் எதுக்கு எடுத்தோன்னே வந்து நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுறீங்க? இது என்னுடைய தனிப்பட்ட கேள்வி தான். நீங்கள் எதுவுமே சந்திக்காமல் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து போராட்டம் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை. உங்களுக்கு உண்டான தேவைகளை கோரிக்கைகளை பழைய அரசு, அதாவது முன்னாள் ஆட்சி பண்ண திமுக அரசு வந்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றலை. அதனால் வந்து நீங்கள் போராட்டம் பண்ணீங்க. இப்போ புது ஆட்சி வந்திருக்குது, விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கிறாங்க. நீங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்டு விஜய் அவர்களை சந்தித்து நீங்கள் கோரிக்கைகளை வந்து கொடுக்க வேண்டியதானே? சொல்லுங்கள் பார்க்கலாம். போராட்டம் பண்ணுறது தப்பு இல்லைங்க. நம்ம எந்த ஆட்சியில் பண்ணுறோம் அந்த ஆட்சியில் வந்து இப்போ போய் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையில் கொடுத்துட்டு அவங்க நிராகரிச்சுட்டு இல்லை வந்து நாங்கள் வந்து எதுவுமே அவங்க பண்ணலை அப்படின்னா திரும்ப நீங்கள் போராட்டத்தை வந்து தொடர்ச்சியாக பண்ணலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் திரும்ப வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு தவறான விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி வரணும் அப்படின்னா புதுசாக வந்து ஆட்சிக்கு வந்த அரசிட்ட போய் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். உதயநிதி அவர்கள் வந்து விஜய் அரசை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இத்தனை நாளில் வந்து 13 நாளில் வந்து மக்கள் வந்து வெறுத்துட்டாங்களாமா. நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்சிகளில் என்னென்ன தப்பு நடந்துச்சோ, உங்கள் ஆட்சியில் வந்து என்னென்ன தப்பு நடந்து கண்டுக்காமல் இருந்தாங்களோ, உங்களுடைய ஆட்சியில் வந்து எவ்வளோ பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணினாங்க, பாலியல் கொலை பண்ணியிருக்காங்க. உங்களுடைய அதாவது திமுகவை சேர்ந்தவரை ஃப்ளைட்டில் வர 1.5 வயசு 2 வயசு குழந்தைகிட்ட வந்து பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காங்க. இதை விட வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சியில் வந்து எதுவும் நடக்கலை. உங்களுடைய ஆட்சியில் தொடர்ந்தது மட்டும்தான் இப்போ வந்து குற்றவாளிகள் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய சிறப்பான ஆட்சியால் எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி கடுமையான தண்டனை வந்து கொடுக்க போகிறார் விஜய் அவர்கள். வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து முழுசாக கொடுக்க போகிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மாநிலத்தில் முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு வந்து சிறப்பாக வந்து விளங்க போகுது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கடையில் வந்து உங்களுடைய வந்து என்ன வேணாலும் நீங்கள் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுங்கள், அதை பற்றி கவலையே கிடையாது. எத்தனை போலீஸ்காரங்க வந்து வேலை செய்கிறாங்க, எத்தனை காவலர்கள் வந்து ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அங்கே போய் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். யாருமே இந்த சிஎம் கூட பார்த்திங்கன்னா அவரோட சீட்லேயே உட்காந்துட்டு சும்மா கிடையாது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான இது மாதிரியான பிரச்சனைகளை, இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் வந்து அவர் வந்து சீர சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடந்த 3 நாட்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000-16,000 ரவுடிகளை கூப்பிட்டு அவளை விசாரணை பண்ணி போதைப் பொருள் எங்கேருந்து வருது, போதைப் பொருள் யார் மூலமாக வருது, உள்ளே ஒன்று யார்கிட்ட புழக்கத்தில் இருக்குது, யார் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, எப்படிலாம் வந்து உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவங்களெல்லாம் வான் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. முக்கிய ரவுடின்னு சொல்லி அந்த புத்தக ஏட்டில் இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ரவுடிகளோட லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள ஜெயிலில் போட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது திமுக ஆட்சியில்
ரவுடிகள் வந்து கட்டவிழ்க்கப்பட்டு இருப்பாங்க. ரவுடிகள் வந்து எந்த இடத்துல வேணாலும் இருப்பானுங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு விஜய் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 பேருக்கு முன்னான ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுக்கிறாங்க, ஜெயிலில் போட்டுக்கிறாங்க. இன்னமும் வந்து லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க, யார் யார் மூலமாக என்னென்ன வந்து பிரச்சனை நடக்குது, யார் யாரெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, எங்கிறது இவங்களை தூண்டி விடுறது யார் அப்படிங்கிற எல்லா லிஸ்ட் அவுட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. விரைவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து அவங்கள ஜெயிலில் போடத்தான் போகிறாங்க. அதனால் திமுக வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேணாம். உங்கள் ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சியாக இருந்துச்சுன்னா, மக்களுக்கு உண்டான ஆட்சியாக இருந்துருந்துச்சுன்னா மக்கள் வந்து உங்களை வந்து நிராகரிக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருந்த நீங்கள் எதிர்கட்சியாக வந்து போயிட்டீங்க, அந்தஸ்துக்கு போயிட்டீங்க. அப்படி வந்து ஏன் வந்து நீங்கள் போனதுக்கு உண்டான காரணம் ஒன்று மட்டும்தான், நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லதை செய்யலை. நீங்கள் வந்து 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியில் வந்து நீங்கள் நிறைவேற்றலை. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல, ஊழல் வந்து அதிகமாக பண்ணினீங்க, லஞ்சம் வந்து உங்களுடைய சம்மந்தப்பட்ட அமைச்சர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதிகமாக வாங்கினாங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ண சொல்லி வச்சுருக்கீங்க. இடைநிலை ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ண சொல்லி வச்சுருக்கிறீங்க. அதே மாதிரி வந்து செவிலியர்களை வந்து போராட்டம் பண்ண சொல்லி வச்சுருக்கிறீங்க. இதே மாதிரி இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் வந்து கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தை வந்து உங்களுடைய ஆட்சியில் அடிக்கிட்டே போயிட்டுக்கலாம். சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து இன்னும் நிறையா இருக்குது. நம்ம அள்ளி சொல்லிகிட்டே இருக்கணும். திமுகவை பற்றி என்னென்ன பண்ணினாங்க, ஏது பண்ணினாங்க, ஏன் வந்து சரியாக பண்ணலை, ஏன் வந்து மக்கள் வந்து கொளத்தூர் தொகுதியில் கூட வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தோக்கடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட்டு ஒன்று எடுத்தோம்னா பெருசாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று வந்திருக்குது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி ரொம்ப கேவலமாக, கொச்சத்தனமாக, ஒரு எச்சத்தனமாக, ஒரு முக்கியமான ஒரு ரோசான்னு கூப்பிடக்கூடிய ஒரு ராசா அவர் வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத போன வதில் நான் சொல்லியிருந்தேன். தமிழக மக்களுக்கு வந்து எல்லாம் நல்லா தெரியும். இவங்க கூட இருந்தால் நல்ல கட்சி, இவங்களை விட்டு வெளியில் போனால் துரோகம் பண்ணிட்டு வெளியில் போன கட்சி கெட்ட கட்சியாக மாறிடும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ வந்து காங்கிரஸை பற்றி படு கேவலமாக வந்து பேசியிருக்கிறாங்க. இளைஞரணி மாநாடு, திமுகவோட இளைஞரணி மாநாடு கூட்டம்னு ஒன்று போட்டு இன்றைக்கி அந்த கூட்டத்தில் இளைஞர்களே காணோம். அதை விட இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, இப்போ தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது யார் பாருங்க, உதயநிதி. அதுக்கப்புறம் இந்த சைடு சென்ட்ராக இருக்கிறவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க, முன்னாள் முதலமைச்சர் கூட சொல்லக்கூடாது, திமுக தலைவர் ஸ்டாலின் அவங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராசா. திமுக அழிஞ்சதுக்கு உண்டான காரணம் தெரியுதா? திமுக வந்து தோற்றதுக்கு உண்டான காரணம் தெரியுதா? யாரெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் வந்து பெண்களை வந்து பாலிசீண்டல் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் வந்து மற்ற வீட்டு பெண்கள் கூட பார்க்காம ரொம்ப கேவலமாக கடுமையாக வந்து விமர்சனங்கள் பண்ணுறாங்களோ, அவங்க எல்லாத்தையுமே வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பக்கத்தில் வச்சுக்குவாங்க. யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறவன், ஊழல் பண்ணுறவன், பொய் பித்தலாட்டம் பேசுகிறவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், கள்ளச்சாரம் காய்ச்சறவன், இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் பக்கத்துலேயே இருப்பாங்க. நல்லவங்க மாதிரி வந்து இருப்பாங்க. எதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க? இன்னுமா உங்களுக்கு தெரியல உங்களுடைய தோல்வி வந்து எதுக்கு என்னாச்சு, எப்படி தோற்றோம், எதனால் தோற்றோம்? அதுக்கு ஒரு 36 பேர் கொண்ட டீம் வேறு. இதெல்லாம் சாதாரணமாக ஒரு ரோட்டில் போகக்கூடிய ஒருத்தரில் அவர் பெரியவரை கேட்டாவே சொல்லுவார், திமுக வந்து தோற்றதுக்கு உண்டான காரணமே திமுக வந்து திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாருமே பெண்களை இழிவுபடுத்தி பேசாத ஆட்களே கிடையாது. பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிற காரணத்தினால மட்டும்தான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து வீழ்ச்சி அடைய காரணமே. பொது மேடை, அரசியல் மேடைன்னு சொல்லி அந்த நாகரிகம் கூட இல்லாமல் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு சில்லறை பையன் அப்படிங்கிற சில்லறை பையன் சொல்லுவாங்களே, அந்த 1ஆம் நம்பர் சில்லறை பையன், பிக்காளி பையன், அவனை மாதிரி ஆட்கள் வந்து பேசுறது, பெண்களை கேவலமாக பேசுறது. அந்த முன்னாள் அமைச்சர் வந்து பொன்முடின்னு ஒருத்தர் தான் பாருங்க, அவன் வந்து பெண்களை பற்றி கேவலமாக பேசுறது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கும்போது தான் அதில் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகி இவங்க சொல்கிறாங்களே சோசியல் மீடியா மூலமாக வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ நீ ஒரு தப்பு பண்ணுற, உன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்கள் வந்து தப்பு பண்ணுறாங்க. சோசியல் மீடியா வந்து பயங்கரமாக இருக்குது, டெக்னாலஜிஸ் வந்து வளர்ந்துருக்குது. அப்போ வந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணாலுமே வந்து வெளியில் வராதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் எங்கே போய் சேரும்? மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க, மக்கள் உற்சாராக இருக்காங்க. திமுக வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சியை வந்து என்ன தான் வந்து நீங்கள் கேவலமாக பேசுங்க, மக்கள் தெளிவாக இருக்காங்க. விஜய் அவர் வந்து 12-13 நாள் தான் ஆச்சு. முதலமைச்சர் சீட்டில் உட்காந்து எத்தனை நாளுங்க ஆச்சு? மக்களை நீங்களே சொல்லுங்கள்.
13 நாள் தான் ஆச்சு. இந்த 13 நாளில் வந்து விஜய் அவர்கள் வந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் கண்ணார பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்ணார பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் வந்து விமர்சிக்கக்கூடிய தகுதி யாருக்குமே இல்லைங்கிற நான். நீங்களே சொல்லுங்கள் மக்களே. இப்போ வந்து நான் போட்ட பதிவில் இப்போ பேசின பதிவில் ஏதாவது தப்பு இருக்குதான்னு நீங்கள் சொல்லுங்கள். விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக உட்காந்து 13 நாள் தான் ஆச்சு. இந்த 13 நாள் ஆட்சியில் என்ன நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, தினந்தோறும் வந்து மக்களுக்கு உண்டான பெண்களுக்கு உண்டான என்ன வந்து நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது டெய்லி வந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். முன்னாடிலாம் வந்து நியூஸ் சேனலில் அதிகமாக பார்க்க மாட்டாங்க. முன்னாடிலாம் வந்து சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய லைவாக நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. இப்போ எல்லாருமே வந்து நியூஸ் சேனலில் வந்து அதிகமாக பார்க்குறாங்க. அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனது தான். அதே மாதிரி சட்டமன்றத்தில் அங்கே லைவில் வந்து எல்லாருமே வந்து வீட்டில் வந்து உட்காந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னே வந்து டிவி போட்டுட்டு உட்காந்துட்டு வந்து சட்டசபையில் நடக்கக்கூடியதை லைவாக வந்து பார்க்குறாங்க. அப்படின்னா அதுவும் விஜய் அவர்களால் தான். அதாவது இளைஞர்கள் எல்லாத்தையுமே அரசியல் வந்து பேச வச்சதாக இருக்கட்டும், அரசியலை வந்து கவனிக்க வச்சதாக இருக்கட்டும், எல்லா பெருமையுமே விஜய் அவர்களை மட்டும்தான் சேரும். அதாவது இளைஞர்கள் வந்து இவனுங்க வந்து தற்கூறிங்க, இவனுக்கு வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிலாம் ஒரு காலத்தில் சொன்ன அந்த வாய் இப்போ எல்லாமே அரசியலை வந்து உற்று நோக்கி கவனிச்சுட்டு பயங்கரமாக அரசியலை வந்து எல்லாமே விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் மேலே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு வந்து மக்கள் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு எப்படி கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களே நல்லா கேட்டுங்க. ஏற்கனவே ஆண்ட கட்சிகளான திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அவங்க வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 5 வருஷத்தில் தேர்தல் அறிக்கையில் வந்து கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாத்தையும் வந்து ஒரே தான் வந்து நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா மக்கள் எல்லாமே நம்மளை மறந்துடுவாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒவ்வொரு வருஷத்துக்குங்கிற மாதிரி தான் கொஞ்சம் பண்ணிவிட்டு இடையில வந்து பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் பண்ண மாட்டாங்க, 3 வருஷம் பண்ண மாட்டாங்க, 4.5 வருஷம் ஓடிடும். கடைசியில் வந்து 5ஆவது வருஷங்கும் போது பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தல் வந்துடும். அடுத்த சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி திரும்பவும் வந்து மக்களுக்கு உண்டான நாங்கள் வந்து இலவச திட்டங்களை நாங்கள் இதை பண்ணுறோம், நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அவங்கள மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு சித்து விளையாடி மக்களை வந்து திசை திருப்புற வழியில் முயற்சி பண்ணி அவங்க வந்து மக்களுக்கு உண்டான இலவசங்களை நாங்கள் கொடுக்குறோம், லேப்டாப்பை நாங்கள் கொடுக்குறோம், காலேஜ் பசங்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு வந்து நாங்கள் லேப்டாப் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட நல்ல மனசு இல்லாமல் அடுத்த ஆட்சியை வந்து நம்ம தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் வந்து அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம். அதுக்கு சரியான தண்டனையாக வந்து மக்கள் நீங்களே தீர்ப்பு கொடுத்தீங்க. ஏன்னா இதைத்தான் வந்து திமுக வந்து அவங்க முன் வச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணினாங்க 2026 சட்டமன்ற தேர்தலில். ஆனால் மக்கள் நீங்கள் எல்லாத்தையும் வந்து உதறி தள்ளிட்டு மக்களுக்கு வந்து நல்ல தலைவர் வேணும், நல்ல தலைவர் வந்திருக்காங்க, மக்களுக்கான முதல்வர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்க. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆக்குனீங்க. அப்பாவி மக்களை, பொதுமக்களை, தன்னை நம்பி ஓட்டு போட்ட எல்லா மக்களையும் சரி, தனக்கு ஓட்டு போடாத மக்களையும் சரி, அது எதிர்கட்சியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், மற்றும் பலர் கட்சியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு பாகுபாடுமின்றி மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறதையும் மக்களுக்கு வந்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் வந்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவர் வந்து செயல்படுவார். எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் வந்து மக்களை பாதுகாப்பாக வச்சுக்குவார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வந்து நான் வந்து எங்களுடைய கருத்துக்களை வந்து நான் பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி இந்த திமுகவும் அதிமுக வந்து விஜய் அவர்கள் வந்து இதை பண்ணலை அதை பண்ணலை இப்போ தான் அறிக்கைகளாக வரும். இது வரைக்கும் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க எதுவுமே அவங்க செயல்படுத்தவில்லை, எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் எதிர்கட்சி ஆன உடனே பார்த்திங்கன்னா அவங்களுடைய சித்து விளையாட்டுகளை வந்து ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுடைய கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்னமோ மக்களுக்கு உண்டான தேவைகளை வந்து கேட்டு வந்து வாங்கி தரக்கூடிய இடத்துல இவங்க என்னமோ மீடியேட்டர் வேலை பார்க்குற மாதிரி. ஏன் விஜய் அவர்களுக்கு தெரியாதா மக்களுக்கு வந்து மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது வந்து விஜய் அவர்களுக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி சும்மா சீன் போட்டுக்கிட்டு சும்மா வந்து சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு சும்மா வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. நாங்கள் வந்து இந்த நடவடிக்கை வந்து எடுக்க சொல்லிக்கிறோம், அந்த நடவடிக்கை எடுக்க சொல்லிக்கிறோம், விஜய் அவருடைய ஆட்சியில் வந்து நடவடிக்கை சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சீரு குலைஞ்சு போச்சுன்னு. தமிழக மக்களே நல்லா உங்களுடைய மனசில் உங்களுடைய நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள்.
திமுக ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லையா, விஜய் அவருடைய இந்த 13 நாள் ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லையா? ஒரு ஆட்சியோட சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு குறைஞ்சது வந்து எத்தனை நாள் வந்து நமக்கு டைம் ஆகும் யோசிச்சு பாருங்கள். முதலமைச்சரான 13 நாளே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு திமுக வந்து அவங்களுடைய 5 வருட ஆட்சி காலத்தில் என்னத்தை வந்து சட்ட ஒழுங்கை வந்து என்ன நல்லா வச்சுக்கிட்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் முன்னாடி போட்ட பதிவு தான். காவல்துறை வந்து காவல்துறைக்கு வந்து காவல்துறைன்னு பேர் தான் இருக்கும், ஆனால் அதிகாரம் வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள்கிட்டையும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்கள்ட்டையும் ரவுடி பசங்கள்கிட்ட இருந்த அதிகாரங்கள் வந்து அவங்க கையில் இருக்கும். பேருக்கு மட்டும்தான் காவல்துறை காவல் நிலையம், ஆனால் மீதி எல்லாமே ரவுடிகள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியாக வந்து இப்போ விஜய் அவருடைய ஆட்சி இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். விஜய் அவர்களை தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் அவர்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், நல்ல அருமையாக வந்து களத்தில் இறங்கி வந்து வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியில் வந்து களத்தில் இறங்கி மக்களை போய் சந்திச்சாங்களே, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை. இப்போ கூட வந்து மின்வெட்டு பண்ணிட்டாங்க, நைட் டைம்லாம் வந்து ஈபி கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டு புகார் வந்துச்சு. அப்போ ஏற்கனவே வந்து திமுக ஆட்சி காலத்தில் இருந்த அதிகாரிகள்லாம் வந்து ஏற்கனவே வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி மின்வெட்டு வந்து இனிமேல் வந்து கட்டாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் அவங்களும் வந்து அமைச்சராக ஆயிருக்காங்க, எம்எல்ஏக்களாக ஆயிருக்காங்க. அவங்களும் வந்து முன்னாடி ஆட்சியில் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, யார் யார் வேலை செஞ்சுருக்காங்களோ இவங்களுக்கு வந்து போய் உட்காந்துட்டு என்னென்ன வேலை நடந்திருக்கு நடக்கலை, எவன் நல்லவன் எவன் கெட்டவன் சொல்லி பார்த்து பண்ணக்கூடியதுக்கெலாம் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுக்கு உண்டான விஷயம் வந்து இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பழைய ஆட்சியை தூக்கிட்டு புது ஆட்சின்னு ஒன்று வரும்போது, புது ஆட்சியில் வந்து ஒரு நல்லது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பழைய ஆட்சியில் பண்ணன வந்து தில்லுமுழுகளாக இருக்கட்டும், கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தூக்கி எரிஞ்சிட்டு புதுசாக வந்து எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் ஆகும். அந்த டைத்தை வந்து நம்ம கொடுக்கணும். இந்த திமுக அதிமுக சொல்கிறது வந்து நீங்கள் கேட்க மாட்டேங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து இவங்க எதையுமே சரியாக பண்ணலை. அதனால தான் வந்து விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக மக்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை வந்து நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த திமுக அதிமுக வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்த்து திமுக அதிமுக கூட்டணியில் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆளணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருந்தது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பகிரங்கமாக வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் இன்றைக்கி IUML தலைவர் பார்த்திங்கன்னா இந்தியன் முஸ்லீம் லீக் தலைவர் வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் வந்து காதர் மொய்தீன் அவங்க வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் வந்து கூட்டணி ஆட்சியில் வந்து நடத்தணும், தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கூட பேசுனாங்க. திமுக பேசுகிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பகிரங்கமாக வந்து வெளியில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துக்குங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறது உங்களுக்கு தெரியும். நல்லவங்களை வந்து ஆட்சியில் உட்கார வச்சிங்க, கெட்டவங்களை வந்து ஆட்சியிலேருந்து இறக்கி தூக்கி போட்டிங்க. அதனால் நீங்கள் எல்லாமே உஷாராக இருக்கணும், உஷாரத்தை இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் வந்து எங்களுடைய கருத்தை வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தயவு செஞ்சு தமிழக வெட்டிக்கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், தயவு செஞ்சு எந்த ஒரு தவறான சட்டவிரோத நடவடிக்கையில் வந்து ஈடுபடாதீங்க. நீங்கள் வந்து சட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டால் அது வந்து விஜய் அவர்களை தான் வந்து போய் சேரும். அந்த கெட்ட பேர் எல்லாமே விஜய் அவர்களை தான் போய் சேரும் அப்படின்னு தயவு செஞ்சு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். விஜய் அவர்களை வந்து ஆட்சி பண்ண சொல்லி விடுங்க. விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், நல்ல மனுஷங்களை நல்ல இளைஞர்களை வந்து இளைஞர்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இளைஞர்கள் வந்து களத்தில் இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம், தமிழக மக்கள் நம்புகிறாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து விஜய் அவர்கள் வந்து நம்பியிருக்காங்க. அதனால் தமிழக மக்களுக்கு வந்து நல்ல விடிவுகாலம் பிறந்துருச்சு அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் வந்து இந்த நேரத்தில் எங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிறோம். வரக்கூடிய நாட்கள் வந்து தமிழக மக்கள் நல்லா இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சியில் தமிழக மக்கள் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ எல்லாத்தையும் வந்து விஜய் அவர்கள் வந்து பண்ணி தருவாங்க அப்படிங்கிறத எங்களுடைய இந்த நேரத்தில் வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலில் போடக்கூடிய அரசியல் பற்றின பதிவுகளை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கருத்துக்களாக இருக்கட்டும், இல்லை வந்து எங்களை வந்து கோவப்பட்டு திட்டக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நாங்கள் வந்து தலை வணங்குகிறோம், மதிப்பளிக்கிறோம். தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நாங்கள் வந்து
விஜய் சார்ந்து தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் வந்து பொதுவான கருத்தை தான் நாங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆட்சி மாற்றம் தேவைன்னு, ஆட்சி மாற்றமும் அதிகார மாற்றமும் எங்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சு அதனால் வந்து விஜய் அவரை வந்து ஆதரித்தோம். விஜய் அவரை வந்து நல்லபடியாக வந்து மக்களுக்கு வந்து நல்லாட்சியை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து விஜய் வந்து சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவார். அவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவார் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். திரும்பவும் ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து உங்கள்கிட்ட வைக்கிறேன். பெண் குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் வந்து நல்லா கவனமாக வந்து பார்த்துக்குங்க, கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். அவங்க யார்கிட்ட போய் விளையாடுறாங்க அப்படிங்கிறத வந்து கவனமாக வந்து பார்த்துக்குங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு ஆம்பளைகள்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பசங்கள்டையும் அவங்கள நம்பி வந்து விளையாட விடாதீங்க. யாரையும் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு யூகிக்க முடியாத ஒரு இடத்துல தான் வந்து நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கிறோம். பெண் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பை வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க பாதுகாப்பு கொடுத்தாவே கண்டிப்பாக வந்து எந்த ஒரு தவறு நடக்காது அப்படிங்கிறத எங்களுடைய பதிவில் வந்து நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். மேலும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.